Hi friends, welcome back to akdharanitech. இன்னைக்கு நம்ம சேனலோட 38th வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் மொபைலில் கேம் டெவலப் பண்ணுறது தான், அதாவது கேம் மேக் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய கேம்ஸ் விளாண்டுருப்பீங்க, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், அதுமாரி நீங்கள் கேம்ஸ்லாம் நீங்கள் லேப்டாப்பில் தான் மேக் பண்ண முடியும். பட் நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் லைக் ஸ்டம்பிள் கைஸ், ஃபால் கைஸ், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் மொபைலே க்ரியேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோஸ் இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பண்ணுறதுல நான் சொல்கிறத டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்ச் பண்ணுறதை கிளிக் பண்ணி ஸ்டக்ட் STUCKD அப்படின்னு இல்லைனா ஸ்டக்டு 3D கேம் கிரியேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி டைப் பண்ணிட்டிங்கன்னா க்ரீன் கலரில் தண்டர் மாரி ஒரு சிம்பிள் போட்டு, அதாவது லோகோ போட்டு ஒரு ஆப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு வகையில் ஒரு கேம் மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதில் நீங்கள் கேம் விளாட்லாம், கேமும் க்ரியேட்டும் பண்ணலாம், விளாடவும் செய்யலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கேம் க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் விட முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம். நீங்கள் இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணி கற்றுக்கோங்க. நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஆப்போட ஃபஸ்ட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், பில்டு, அதாவது பிளேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே விட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்களே க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண கேம்ஸ்லாம் அதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் எப்படி கேம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ஸ் நீங்கள் கூட விளாண்டு கூட பார்க்கலாம், விளாண்டு பார்த்துட்டு கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே செகண்டாக பில்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் சிம்பிள் மாரி ஒன்று காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் 3 கேம் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. இதேமாரி இதை நீங்கள் க்ரியேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லேப்டாப்லேயும் ஈஸியாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் சீக்கிரம் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ கேம்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ கேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்னென்ன கேம் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேம்ஸ்லாம் அதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களே சிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் சும்மா உங்களுக்கு தேவைப்படுற கேமை மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த டெம்ப்ளேட்ஸில். இப்போ நம்ம நியூ கேமாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் நியூ கேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் நியூ கேம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி லோடிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே லோடிங் ஆகும். இதில் கேம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கோடிங்லாம் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே மேக் பண்ணிடலாம். லைக் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கலாம் கேம் கோடிங் வச்சு தான் செய்ய முடியும் அப்படின்னு. கோடிங்லாம் எல்லாமே நீங்கள் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப் உருவாக்கணும் மட்டும்தான் நீங்கள் கோடிங் கற்றுக்கணும். இதுக்கு நீங்கள் கோடிங்லாம் கற்றுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு லோடிங் ஆகி வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்தமாரி தான் இடம் இருக்கும், ஃபுல்லாக ப்ளூவாக. மேலே பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ போர்ட்ரேட்டில் திருப்பிக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அதாவது ரிப்பர் கிட் மாரி இருக்குது, அதாவது போல்டர் ரிப்பர் பண்ணுற மாரி ரிப்பர் கிட் மாரி இருக்குது. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி 2 சிம்பிள்ஸ் காமிக்கும். அதாவது ஒரு ஃப்ளாகு மண்ணில் சொறி வச்ச மாரி ஒரு சிம்பிள் இருக்கும், அப்புறம் ஒரு மவுண்டைன் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ஃப்ளாக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க வச்சிங்கன்னா கீழே உள்ள லேண்ட் உங்களுக்கு எந்த மாரி தேவைப்படுது, க்ரீன் கலரில் தேவைப்படுமா இல்லை சாண்டியாக அதாவது மணல் மாரி தேவைப்படுதோ அந்தமாரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மேலே செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாரி இருக்கும். அந்த பக்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சாயில் உங்களுக்கு எந்த திக்கில் வேணும், எந்த சைடில் வேணும், அதுமாரியான அது நீங்கள் யூஸ் பண்ணுற மாரி. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர். நம்ம கேம் உருவாக்குனாலே, அதாவது இப்போ நம்ம அதாவது ஓப்பன் வேர்ல்டு கேம் மாரி நம்ம கேம் க்ரியேட் பண்ணோமா நம்மளுக்கு வாட்டர் தேவை. அதனால் கொஞ்சோண்டு நம்ம வாட்டர் ஹைட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துடுச்சு. இப்போ எப்படா நீங்கள் கேம் க்ரியேட் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சிங்கன்னா அது அப்படியே தண்ணிக்குள்ளே பெருமேடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதை நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதை வச்சாலே உங்களுக்கு அது தெரியாது, அதை எப்படி நம்ம மேலே கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்கிறேன்.
இருங்க. இப்போ நம்ம இதை டெலிட் பண்ணிட்டு நிறைய வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கான நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பல்ப் மாரி ஒரு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லைட் கலர் உங்களுக்கான கேமோட கலர் எந்த மாரி வேணும்ன்ட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்கை, அதாவது நீங்கள் கேமில் உள்ள ஸ்கை எப்படி இருக்கணும், எந்த கிளைமேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெதரும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் கேம் விளாடையில் எந்த மாதிரியான சவுண்ட் ஹியர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த கொடி மாரியான சிம்பிளில் ஃப்ளாக் மாரி இருக்கிற சிம்பிளில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் மாரியான சிம்பிளில் நீங்கள் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான பார்ட்டே இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உள்ள சாயில் டர்டைன் மாரி மேலே கொண்டு வர்றது தான் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அப் அப்படின்னு சிம்பிள் காமிக்கும். அப்புறம் டவுன், அப்புறம் வேவ்ஸ் மாரி இருக்குது, அப்புறம் ஒரு டேஷ் மாரி இருக்குது. இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி அப்புங்கிறத சூஸ் பண்ணி மேலே கொண்டு வரலாம் சாயில். அப்புறம் கீழே டவுன் கொண்டு போகலாம். அப்புறம் இங்கே ப்ரஷ்ஷஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி எந்த மாதிரியான ப்ரஷ் வேணும், ரவுண்டாக ஸ்கொயராக நீங்கள் நம்ம ரவுண்டே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி, அதாவது அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உள்ள தண்ணிக்கு அடியில் உள்ள மண்ணெல்லாம் மேலே வருது பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் சாயில் நிறையா வெளில எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓப்பன் வேர்ல்டு கேம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுமாரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிசிலையும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேமு. ஆனால் இதில் க்ரியேட் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. நான் பிசியில் கூடி சீக்கிரமே உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நிறையா சாயில் எடுத்துக்கலாம். குட்டியோண்டு பிளேஸில் கேம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நிறையா எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேடும் பள்ளமாகவும் இருக்குது. ஒரு சைடு மேடாக இருக்குது, ஒரு சைடு பள்ளமாக இருக்குது. இது நம்ம சரிசமமாக ஆக்கணும், சேம் ஆக்கணும் எல்லாத்தையும். அதுக்கு நீங்கள் இந்த வேவ்ஸ் மாரியான சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல்லாக கரெக்டான சேமான லெவலுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், லைட்டாக இதெல்லாம் கரெக்டான லெவலுக்கு வர்றது. இப்போ நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ஜூம் பண்ணி கரெக்டான லெவலுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டான லெவல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் சிட்டி அதெல்லாம் கொண்டு வரணும். அதாவது பில்டிங்ஸ்லாம் கொண்டு வந்து அது சிட்டி மாரியான வியூவில் மாற்றணும். அதை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக இருக்குது. லைட்டாக அங்கங்கே மேடும் பள்ளமாக இருக்குது. அதையும் நம்ம கரெக்டாக சேமாதான பொசிஷனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே ஏதாச்சும் பில்டிங்ஸை கொண்டு வரணும். அந்த பில்டிங்ஸை கொண்டு வரதுக்கு நீங்கள் ஏதாச்சும் கோடிங் பண்ணணுமா அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். காமிக்க வெயிட் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடில் டவுனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாரி இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபில்டர் எலமெண்ட்டு கீழே ஆல் அப்படின்னு இருக்கும். இந்த ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பில்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது இதில் எல்லாமே இருக்கும். விக்ட்ரி எலமெண்ட்ஸ், ஹீரோஸ், வில்லன், அனிமல், அப்புறம் பிளான்ட்ஸு, ட்ரீஸு, ஸ்டோன்ஸு, ராக்கு, வெஹிக்கிளு, அப்புறம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம பில்டிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பில்டிங்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்தமாரி ஹாரரான கேம் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஹாரரான பில்டிங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலான ஓப்பன் வேர்ல்டு கேம் ஃபன்னான கேம்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்தமாரி எப்படி சொல்கிறது, நார்மலான பில்டிங்ஸே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்தெந்த பில்டிங்ஸ் தேவையோ அந்தந்த பில்டிங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சூஸ் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த பில்டிங் தேவையோ இப்போ நான் அந்த ரெட் கலர் ஹவுஸு அப்புறம் ப்ளூ கலர் ஹவுஸ்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2-3 ஹவுஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் எலமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே ஃபுல்லாக என்னென்ன உங்களுக்கு பில்டிங்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்களோ இல்லை எல்லா பில்டிங்கும் இதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பில்டிங்கை இது மேலே இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அங்கே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பில்டிங் வரும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதை இழுத்து போய் வச்சிங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் இருக்கும். ஆனால் அந்த பில்டிங் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதை நம்ம இப்போ லார்ஜர் ஆக்கிக்கலாம். கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இப்போ நம்ம அதை லார்ஜர் ஆக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங் பெருசாக இருந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம், அதாவது
பில்டிங் ஏரில் இருக்க மாரி இருக்குது. அப்போ அந்த கேமை பார்த்தா லாஜிக்காகவே இருக்காதுல்ல. ஸோ அதை எப்படி கீழே கொண்டு போகிறதுனா, மண்ணிக்கிட்ட கொண்டு போகிறதுனா, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் சிம்பிள் மாரி ஒன்று இருக்கும். அதில் கிளிக் பண்ணி கீழே கொண்டு போனீங்கன்னா அது மண்ணுக்குள்ளே போகிற மாரி தெரியும். அதாவது லாஜிக்காக இருக்கும் கேம் பார்க்க. இல்லைனா வீடெல்லாம் அப்புறம் ஏரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ண வாய்ப்பில்லை. அதாவது இன்ஸ்டால் பண்ண எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரியின மாரி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம 2-3 ஹவுஸை நம்ம இந்த தீட்டை கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ இந்த 3 எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 ஹவுஸ் வச்சாச்சு. இந்த 2 ஹவுஸ் வச்சாச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை, ஹீரோ கேரக்டர் அப்படி இல்லைன்னா வில்லன் கேரக்டர் தேவை. இப்போ நம்ம ஹீரோ கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒன்று. இப்போ அதேமாரி தான் இந்த ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணி மேலே பில்டிங்ஸ்ன்னு இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா கேரக்டர்ஸ், ஹீரோஸ், வில்லன்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம கேரக்டர் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு இதில் காமிக்கும். நம்ம ஹீரோஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஹீரோஸை சூஸ் பண்ணிங்கன்னா இதில் எல்லா ஹீரோவும் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோலேருந்து வில்லன் எல்லாமே இதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒவ்வொரு பவரும் அதில் இருக்கும். அந்த ஹீரோவுக்கு கரெக்டான லைஃபு எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கான தேவையானதை சூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஹீரோ கேரக்டர் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ட்ஸ்லேருந்து ட்ரீஸ்லேருந்து எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணி செய்கிறதுனால இப்போ நம்ம பிளான்ட்டை பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்டும் இருக்க மாரி இருக்கும். அதனால கேம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதாவது ரியலாக இருக்க மாரி இருக்கும். நீங்கள் நார்மலாக வெறும் சாயில் மட்டும் வச்சுட்டு பில்டிங்ஸ் மட்டும் வச்சுட்டிங்கன்னா கேம் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இதுமாரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் கூடிய சீக்கிரமே ப்ளே ஸ்டோரில் எப்படி கேம் க்ரியேட் பண்ணி பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்தமாரி கேம்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்யூம் அப்படின்னு காமிக்கும். அப்புறம் சேவ் டிராஃப்ட் அப்படின்னு இருக்கும். அந்த சேவ் டிராஃப்ட்டை கிளிக் பண்ணி டிராஃப்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரிமூவ் எவ்ரி திங் சொன்னீங்கன்னா நீங்கள் என்னென்ன மேக் பண்ணிங்களோ அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் மேக் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும்.